உசன் உசன் என்று அழகுமிகு கிராமம் யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதியில் யாழ் நகரிலிருந்து 18 மைல் தொலைவில் கண்டி வீதியை அண்மித்து அமைந்திருக்கிறது. வடக்கே மிருசுவிலும், கிழக்கே கரம்பகமும், விடத்திற்பனையும், தெற்கே கெப்பேலியும், மேற்கே தவசிக்குளத்தையும் எல்லைகளாக கொண்டது. ஏறத்தாழ 5 சதுர மைல் பரப்பளவை கொண்டது. குடியிருப்பு பகுதிகளை தவிர ஏனையவை வயல்கள், தோட்டங்கள், தென்னந்தோப்புகள் காணப்படுகிறது. உசனுக்கென தனியான பஸ் சேவையும் இருக்கிறது. ஊரின் இரு கண்கள் என்று கூறக்கூடியதாக இருப்பது பாடசாலையும் முருகன் ஆலயமும். 1924ஆம் ஆண்டின் முன்புள்ள காலப்பகுதியில் உசனைச் சேர்ந்த சைவ மக்கள் கற்றுவந்த ஒரே ஒரு பாடசாலையாக மிருசுவில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை காணப்பட்டது. மக்களின் செல்வாக்கும் மதிப்பும் பெற்றவர்களான சைவ பெரியார் உசன் வைத்திலிங்கமும் ராமநாதன் மற்றும் பெரியார்களும் ஒன்று சேர்ந்து இங்கு ஒரு சைவ பாடசாலையை நிறுவ வேண்டும் என்று தீர்மானித்தனர். உசன் கந்தசுவாமி கோவில் தர்மகத்தா வைத்திலிங்கம் அவர்களின் ஒத்துழைப்புடன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள மடத்தில் கல்வி கற்க ஒழுங்குகள் செய்தனர். சேர்குன் ராமநாதன் அவர்கள் உசன் பகுதிக்கு வருகை தந்து பாடசாலை நிறுவ வேண்டிய காணியையும் பார்வையிட்ட பின்னர் கட்டிட வேலை ஆரம்பிக்கப்பட்டது. 27ஆம் ஆண்டு கட்டிட வேலைகள் பூர்த்தியடைந்தது. ஆரம்ப பாடசாலை என்ற தரம் மாறி கனிஷ்ட பாடசாலையாகவும் 40ஆம் ஆண்டில் சிரேஷ்ட பாடசாலையாகவும் தரம் உயர்ந்தது. பிற்காலத்தில் காப்போத உயர்தர வகுப்புகள் வரையுள்ள வித்தியாலயமாக உயர்த்தப்பட்டது. ஊரை சுற்றியுள்ள பல கிராமங்களிலிருந்து மாணவர்கள் கல்வி பயில வருகின்றனர். தென்மராட்சி கிழக்கின் பிரபலமான பாடசாலையாக மாற்றம் பெற்றது. வருடந்தோறும் குறிப்பிட்ட தொகையினர் பல்கலைக்கழகம் செல்ல இப்பாடசாலை வழிவகுத்தது. கிராம மக்களுக்கு சக்தியாக விளங்கும் கண்ணகியம்மாள் உசன், விடத்தற்பளை, கரம்பகம் ஆகிய 3 கிராமங்களுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கும் அம்பாள் ஆலயம் செங்கல்லால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டடமாக இருந்தது. அம்பாள் ஆலயத்தில் இருந்த பழமை வாய்ந்த விக்கிரகம் அருகாமையில் உள்ள தீர்த்த குளத்தில் கண்டெடுக்கப்பட்டது. இதை எடுக்கும் போது அம்பாளின் தலையில் மண்வெட்டி பட்டதனால் ஏற்பட்ட சிறுகாயம் இருந்ததாகவும் கதைகள் சொல்லப்படுகிறது. 95ஆம் ஆண்டளவில் நடந்த கும்பாபிஷேகத்துடன் அந்த விக்கிரகம் மாற்றம் செய்யப்பட்டது. அம்பாளின் அபிஷேகத்திற்கு தீர்த்த கிணறு ஒன்றும் இருக்கிறது. அப்போதிருந்த பூசகர் கனவில் அம்பாள் தோன்றி செந்தாமரத்து குளத்து குளிர்ந்த நீரினால் தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற அம்பாளின் வாக்குப்படி அன்று தொட்டு இன்று வரை தீர்த்த குளத்து நீரால் தான் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. அன்னதானம் கொடுக்கும் காலங்களிலும் சமையல் தேவைக்கும் தீர்த்த குளத்து நீர்தான் பாவிப்பது வழமை. உசன் கந்தசுவாமி கோவில் 108 கலசாபிஷேக ஸ்கந்தகோம பெருவிழா நடைபெற்றது. அருள்வாக்கு சித்தர் தலைமையில் பல சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டனர். 108 கலச பூஜை, ஸ்கந்த ஹோமம், தாரா ஹோமம், உபசார ஹோமம், மகோபூர்ணாந்தி, கலச அபிஷேகம், ஸ்ரீ முத்துக்குவார சுவாமிக்கு உபசார பூஜை என்பன இடம்பெற்றது. தென்மராட்சி பிரதேசத்தில் சீரான மழை வீழ்ச்சி இன்மையால் நெற்பயிற்சிகை பாதிப்படைந்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக தென்மராட்சி பிரதேசமான உசன் பகுதிகளில் காலபோக நெற்றைகையில் ஈடுபட்ட விவசாயிகள் மழையின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் மழை வீழ்ச்சி குறைவடைந்தமையால் நெற்பயிர்கள் எரிந்து அழிவடையும் நிலை ஏற்பட்டது. தெங்கு பயிற்சியை ஊக்குவிப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள தெங்கு அபிவிருத்தி நிறுவனம் தென்னம் நாற்றுகள் மற்றும் நீர்ப்பாய்ச்சும் கருவிகள் என பலதரப்பட்ட உதவிகளை மானிய அடிப்படையிலும் இனாமாகவும் வழங்கினர். இப்பகுதி சார்ந்த இடங்களெல்லாம் 60-70 வருடங்களுக்கு முன்னர் கூட தென்னை விருத்திக்கு பெயர் போன இடங்களாக அடையாளம் காணப்பட்டது. இதை அறிந்துதான் யாழ்ப்பாணத்திலும் ஏனைய இடங்களிலும் வாழ்ந்த செல்வந்தர்கள் இந்த பகுதிக்கு வந்து ஏக்கர் கணக்கான காணிகளை, தென்னந்தோப்புகளை விலைக்கு வாங்கி பராமரித்து பொருளீட்டி மிகச் சிறப்பாக வாழ்ந்தார்கள். இங்கு மா, பலா, தென்னை, பனை, வேம்பு, நாவல், முருங்கை போன்ற மரங்கள் அதிகமாக காணப்படுகிறது. சிறு வணிக மையமாகவும் இது உருவெடுத்திருக்கிறது. சிறிய கடைகள், வீடு, கட்டுமானங்கள் என பல இக்கிராமத்தில் இப்போதும் காணப்படுகிறது. புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இப்போது அதிகமாய் வசிக்க தொடங்கினர்.